அரங்க நகர் வாழ, சடகோபன் தென்தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியை இன்னும் ஒரு நூற்றாண்டிரம். எல்லாம் வல்ல முத்தொழிலுக்கும் வித்தகனாக விளங்குகின்ற கார்முகில் கண்ணனாகவும் ருக்மணி சத்யபாமா சமேத கோபாலகிருஷ்ண சாமியை திருவடியை வணங்கி இன்றைய தினம் நம்மாழ்வார் பாடிய பாசுரத்திலே சந்திரனை அழைப்பு, அம்புலி பருவம் என்று சொல்லக்கூடிய சந்திரனை அழைத்து நிலாசோறு ஊட்டுகின்ற பதிகத்தை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். தண்டொடு சக்கரம் சார்கம் ஏந்தும் தடக்கையன் கண் துயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றான். உண்ட முளைப்பால் அரான் கண்டாய் உறங்காவிடில் விண்தனில் மன்னிய மாமதி விரைந்து ஓடிவா என்று சொல்லுகிறார். நிலவை பார்த்து யாவிகை சொல்லுகிறாள், ஆகாயத்தில் பொருந்தி இருக்கின்ற சந்திரனே, கதை சக்கரம், கையில் கதையையும் சர்க்கரத்தையும் வில் ஆகியவற்றுடன் விளங்கும் கண்ணன் தூங்குவதாக எண்ணி கொட்டாவி விடுகிறான். இவன் தூங்காவிட்டால் தான் அருந்திய தாய்ப்பால் செரிக்காது. ஆகவே நீ இவன் தூங்குவதற்காக விரைந்து ஓடிவா என்று பாடுகிறார். அடுத்தபடியாக பாலகன் என்று பரிபவம் செய்யேல், பண்டு ஒரு நாள் ஆளின் இலை வளர்ந்த சிறுக்கன் அவனிவன் மேல் எழ பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெருளுவேல், மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்து ஓடிவா என்று சொல்லுகிறார். பெரிய சந்திரனே, இவன் மிக பெரிய குழந்தைதானோ என்று எண்ணி நீ அலட்சியம் செய்யக்கூடாது அப்படிங்கிற செஞ்சிடாத. எனவே முன்பு பிரளய காலயத்தில் இக்கண்ணன் தான் குழந்தை வடிவில் ஆலம் தளிரில் பள்ளி கொண்டு திருக்கண் வளர்ந்தவன். ஆலம் தளிர். இவன் கோபம் கொண்டால் உன் மீது பாய்ந்து உன்னை பிடித்து கொள்வான். ஆதலால் மகா புருஷனான இந்த திருமாலை சிறியவன் என்று எண்ணி அலட்சியம் செய்யாமல் ஓடி வர வேண்டும் என்று ஓடிவா என்று கூறுகிறார். அடுத்தபடியாக சிறியன் என்று என் சிலம் சிங்கத்தை, சின்ன பையன் என்று என்னுடைய இளம் சிங்கத்தை இகழேல் கண்டாய். சிறுமையின் வார்த்தையை மாவழி இடை சென்று என்று கேள். சிறுமை பிழை கொள்ளில் நீயும் உன் தேவை குறிகை காண். குறை மதி நெடு மால் விரைந்து அன்னை கூறுகிறான். நிறைந்த சந்திரனே, சிங்கக்குட்டி போல் இருக்கும் இந்த பிள்ளையை சிறியவன் என்று அவமதிக்காதே. இவன் இளமை பருவ செயலை நீ அறிய வேண்டுமானால் மகாபலி சக்கரவர்த்தியிடம் சென்று கேட்டறிக. அவனுக்கு என் மகனை பற்றி நன்றாக தெரியும். நெடுமாலாம் கண்ணன் உன்னை விரைந்து வருமாறு அழைக்கிறான். இவனை சிறியவன் என்று என்னும் உன் பிழையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இவனிடத்தை அடிமை செய்யும் உரிமையை பெறுவார். அவனுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ பெறுவாய் என்று சொல்லுகிறார்.